இப்போ நம்ம உரப்படை போட போகிறப்பா இதுக்கு வந்து 1 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு, 1/2 டம்ளர் துவரம்பருப்பு போட்டிருக்கோம், கொஞ்சம் உளுந்து போட்டிருக்கோம், உப்பு போட்டிருக்கோம், மிளகா போட்டிருக்கோம், பெருஞ்சீரகம் போட்டிருக்கோம். இப்போ பெருங்காயம் போடுறோம். அடுத்தது வெங்காயம், கீரை, முருங்கைக்கீரை, அப்புறம் பூண்டு, அப்புறம் இஞ்சி போட்டுட்டு உப்பெல்லாம் போட்டோம்ப்பா. அடுத்தது தேங்காய் பூ போட்டாச்சு. அவ்வளோதான்ப்பா. இதை நல்லா கலக்கி ஊற்ற வேண்டியதுதான். எல்லாத்தையும் போட்டாச்சுப்பா. என்ன ஜம்முன்னு போட்டாச்சு, எல்லாமே போட்டாச்சு. அப்படி சுட்டு எடுத்தால் சும்மா கமன்னு வாசனை இருக்கும். இது மாவு முன்னாடியே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு மேஜாமெல்லாம் இப்போ தான் போட்டிருக்கேன். நல்லா கலக்கி விட்டுட்டுப்பா. அப்படி ஊற்றி எடுத்தா சூப்பராக இருக்கும்பா. சுட்டாச்சுப்பா. உரப்படா இந்த மாதிரி சுட்டாக்கா நல்லா சூப்பராக இருக்கும்பா. அப்படியே மெல்லிசாக இருக்கணும், ரொம்ப மொத்தமாக இருக்கக்கூடாது. எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்க. நல்லா அப்படியே பொசன்னு இருக்குது பாருங்க. நல்லா கொதிக்குது. இதே மாதிரி நீங்களும் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. தேங்க்யூ.